ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பருப்பு போலி செஞ்சுருந்தேன். நைட்டு வந்து டிஃபன் எதுவும் செய்யவே இல்லை. மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த எக் பிளான்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா பெருசாக அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வறுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிடில் ஆஃப் த ஆகஸ்ட் வந்துட்டோம். நிறைய பேர் வெக்கேஷன் முடிஞ்சு இப்போ தான் கத்தார்க்குள்ளே வராங்க. நிறைய ஃபேமிலிஸ் இப்போ தான் வெக்கேஷனே போகிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டேன், நீங்கள் வெக்கேஷன் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க செப்டம்பர் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ போகிறீங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுமே அப்படின்னு கேட்டேன். அது இன்னும் குழப்பம் இல்லை அப்படின்னாங்க. ஸ்கூலில் இவ்வளோ லாங் லீவ் எடுக்கிறாங்களே, எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு போயிருந்தோன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டால், ஒரு வாரம் லீவ் போட்டால் ஒரு கொலை குத்த மாதிரி ஊருப்பட்ட கேள்வி கேட்பாங்க ஸ்கூலில். சில டைம் வந்து நமக்கு வந்து பெண்டு நிமிந்துடும். ஊருப்பட்ட ஹோம்ஒர்க் இருக்கும், அது எல்லாம் உட்காந்து எழுதணும். கொஞ்சம் படிக்கிறவங்க ஆர்வ கோளாறாக இருக்கிறவங்க வந்து கிளாஸை மிஸ் பண்ணிவிட்டு இந்த வயசில் படிக்கிறதை விட்டுட்டு ஊருக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை போட்டு நல்லா வெளுத்து வாங்குவாங்க. ஆனால் இங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ கேஷுவலாக 1 மந்த் 2 மந்த்துன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க 6 மந்த்து போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையான்றது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் இன்னும் அவங்கக்கிட்ட கேட்டதில்லை, பட் கேட்கணுன்னு தான் இருக்கேன். படிக்கிறாங்களா இல்லைன்னு. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 வயசுக்கு மேலே தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் ஒரு நாள் லீவ் போட்டு கூட எந்த சொந்தக்கார கல்யாணத்துக்கும் கூட்டிகிட்டு போனது கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா கூட ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எக்ஸாம் டைமு நல்ல ஃபீவர். அந்த ஃபீவரில் கூட நான் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்தேன். அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு.